நானும் அவருடைய நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் கலந்து கொள்வது எப்படியாவது கலந்து கொள்வேன். ஏன்னா இங்க இருக்கின்ற அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகமாக சுத்திக்கிட்டே இருப்பார். எப்பயாவது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் போய் ஆய்வு செஞ்சுட்டு இருப்பாரு. அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் இருப்பார். வெளிநாட்டில் மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் கூட்டிகிட்டு நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கூட்டிகிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஒரு வாரத்துக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா அவர் ஹாங்காங்கில் இருந்தார். இப்படி அவர் எப்பெல்லாம் சென்னைக்கு வந்துடுறாரோ தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரோ அதனால் அவரை நான் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் கலந்து கொள்வது அதை தவிர்க்க முடியாமல் கலந்து கொள்வேன். அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் இங்கே வந்துள்ள ஆசிரியர்களுக்கு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன். வழக்கமாக நான் வைக்கின்ற கோரிக்கை தான். நீங்கள் எல்லாம் விருது பெற்றுள்ள ஆசிரியர்கள், நீங்கள் விருது பெறுவது போல நம்முடைய மாணவ செல்வங்களும் விளையாட்டில் பதக்கங்களை பெற வேண்டும். அதற்கு நன்றாக விளையாடுகின்ற மாணவன் ஆரோக்கியமாக இருப்பான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாணவன் தான் நன்றாக படிப்பான். எனவே பிடி பீரியடை மட்டும் தயவு செய்து கடன் வாங்காதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இன்னொரு கோரிக்கை, விளையாட்டுத்துறையின் சார்பாக நாங்கள் இன்னைக்கு வருடம் முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்வேறு போட்டிகள் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சர்களுக்கு உங்கள் மூலம் ஒரு கோரிக்கை, ஆசிரியர்களுக்கும் எப்படி நாங்கள் மாணவர்களுக்கு போட்டி நடத்துகிறோமோ ஆசிரியர்களுக்கும் போட்டி நடத்துங்க. நம்முடைய விளையாட்டுத்துறையும் உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையும் சேர்ந்து இந்த போட்டி நடத்த வேண்டும். ஆசிரியர்கள் நீங்கள் விளையாண்டாதான் குழந்தைகளையும் மாணவர்களையும் நீங்கள் விளையாட விடுவீங்க. எனவே அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைத்துக்கொண்டு, ஆசிரியர்கள் உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னது போல, அண்ணன் நண்பர் சொன்னது போல, இது டெங்கு காய்ச்சல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் தான். விரைவில் சரியாயிடும். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சரியான மருந்தை உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்பாங்க என்று கூறிக்கொண்டு, விருது பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.